வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு பிகினஸ் கூட செய்கிற மாதிரி ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கூட டக்குன்னு நமக்கு காலையில் இந்த லஞ்ச் ரெடி பண்ணலாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தக்காளி வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி நான் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன், ஒரு 1/4 கிலோவுக்கு. இப்போ அதில் நான் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாத்தூள். சிம்பிளான லஞ்ச் மெனு தான் இது. பிகினஸ் கூட நமக்கு ட்ரை பண்ணலாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம குழம்பு டக்குன்னு ஒரு லஞ்ச் மெனு ரெடி பண்ணணுன்னா நம்ம இதை ட்ரை பண்ணலாம். இது இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அது வெடிக்குது. அதிலே வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம அதை லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு நான் ஒரு கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்குனது, அதையும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு செகண்ட் மூடி போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ எடுத்துட்டு நம்ம அதை இனி திறந்து வைக்காமே, நம்ம மூடி வைக்காமே இனி நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம பொரியலை பக்கத்து அடுப்பில் போட்டாச்சு, சிம்மில் இருக்கட்டும். இதை இப்போ நம்ம குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாய் சூடாகணும். இப்போ கடாய் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்குது. கடுகு வெடித்தது. இப்போ அதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதில் இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சரி சேர்த்து லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சோம் பார்த்தீங்களா தக்காளி, முருங்கைக்காய், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு தேவைக்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுறலாம். சிம்பிளான நம்ம தக்காளி முருங்கைக்காயும் போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்கோங்க. டக்குன்னு ஒரு லஞ்ச் மெனு, நம்ம எங்கேனாலும் வெளியில் போயிட்டு வந்துட்டோம், ஒரு டக்குன்னு காலையில் நம்ம வேலைக்கு போகிற அவசரத்தில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக லஞ்ச் மெனு கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. தேங்காய் ஒன்றும் அரைச்சி ஊற்ற வேண்டாம். குக்கரில் வச்சுட்டு நமக்கு தாளித்தா போதுங்க.
இப்போ இது ரெடி ஆயிரும். ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு கொதி வந்து எடுத்துக்கிறலாம். இப்போ 5 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் போட்டாச்சு. ஒரு 2 செகண்டு சிம்மில் போட்டு எடுத்தால் அவ்வளோதான், அருமையான குழம்பு ரெடி ஆயிரும். முருங்கைக்காய் தக்காளி குழம்பு. இப்போ நான் முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இதை நான் காட்டல வீடியோவில். வேக வச்சது எல்லாருக்கும் தெரியுன்றனால வேக வைக்கல. சாதமும் வடித்தாச்சு, பொரியலும் ரெடி ஆச்சுங்க. இப்போ இதை நம்ம முட்டை மசாலா ஒன்று ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, அருமையான குழம்பும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு அவ்வளோதான், இறக்கிக்கலாம். முட்டை மசாலாவுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை மிளகு மசாலாவுக்கு நான் இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு கட் பண்ண முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பிக்கிறலாம் இந்த பக்கமும். அதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் நம்ம அப்படியே விட்டுறலாம், உடனே நம்ம திருப்ப வேண்டாம். இதில் நம்ம மல்லி இலை, கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக இப்படி இது பண்ணி கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய முட்டை மிளகு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. சிம்பிளான ரெசிபி தான், அருமையாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இறக்க போகும்போது லைட்டாக நம்ம பெப்பர் தூவி கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அருமையான லஞ்சு ரெடி ஆச்சுங்க. சிம்பிளான லஞ்சு தாங்க. முட்டை வறுவல், கேப்சிகம், ஒரு அருமையான சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தாங்க தேவிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். முட்டை வறுவல், கேப்சிகம் பொரியல், முருங்கைக்காயும் தக்காளியும் போட்டு தேங்காய் அரைக்காத ஒரு குழம்பு தாங்க. டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாதுங்க. காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. டக்குன்னு சீக்கிரமாக வேலையும் முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.